பொதுவா நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சொந்த உறவுகள் மேல அதிகமா உரிமை எடுத்துக்கிறது வழக்கம். பெத்தவங்க புள்ள மேல உரிமை எடுத்துக்கிறதும், கணவன் மனைவி மேலயும், மனைவி கணவன் மேலயும் உரிமை எடுத்துக்கிறதும், சர்வசாதாரணமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த கதையும் முழுக்க முழுக்க உரிமைய பத்தி தான் சொல்லுது. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திரு கே. அவர்கள் எழுதிய உரிமை என்ற சிறுகதையை கேட்கறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். ரெண்டு புறமும் சுவர் வச்ச மாதிரி கவிஞ்சு நின்ன மரங்களுக்கு மத்தியில அந்த காட்டு பாதையில போய்கிட்டு இருந்தான் அவன். அந்தி மங்கி இருந்த அந்த நேரத்துல ஆட்கள் யாரும் இல்லாத அந்த இடத்துல புதர்கள்ல இருந்து சுவர் கோழிகளுடைய சத்தத்தை தவிர வேற எதுவும் கேட்கல. அந்த அரை இருள்ல அவன் நிக்காம நடந்துகிட்டு இருந்தான். நின்னா மட்டும் இருள் விலகிருமா, அல்லது பாதை தான் பளிச்சுன்னு தெரியுமா? நாம மலைச்சு நின்னா கூட உலகம் ஓடிக்கிட்டே தானே இருக்கு. எந்த உரிமையும் இல்லாம நாமும் உலகத்துக்கு பின்னால ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. உரிமை, நம்ம மேலேயே நமக்கு உரிமை இருக்கான்னு தெரியாதப்போ உலகத்துல எது மேலதான் நம்ம உரிமை கொண்டாட முடியும்? நம்முடைய உரிமைப்படியா எல்லாம் நடக்குது? அம்மா இருந்த வரைக்கும் வாய் ஓயாம புலம்புவா. தியாகு, ஏண்டா இப்படி இருக்க? உன்னை பெத்து வளர்த்ததுக்கு இந்த உரிமையாவது எனக்கு வேண்டாமா? நீ எதுக்கு அம்மாவோட சொல்லியே கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு அழுத்துக்குவா. அம்மா என்னை என்னம்மா செய்ய சொல்ற அப்படின்னு கேட்பான் அவன். அதை கேட்டதும் அவளுடைய முகத்துல உரிமையோட உணர்ச்சி பொங்கும். காலாகாலத்துல நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே குடும்பத்துக்கு நல்லது. எனக்கு இருக்கிற வியாதியில நான் ரொம்ப நாள் இருக்க போறேனோ என்னவோ. சாந்தாவை கவனிச்சுக்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வேண்டாமா அப்படின்னு கேட்பா. அம்மாவோட இந்த உரிமைக்கு அவன் படிய முடிஞ்சுதா? சொந்த உரிமைக்கு போராடிக்கிட்டு இருந்த அவனுடைய மனசுக்கு அவ உரிமையோட பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு எப்படி சம்மதமா இருக்கும்? வருமானம் இல்லாத நிலைமையில எனக்கு கல்யாணம் இப்போ வேண்டாமா அப்படின்னு அம்மாவுடைய உரிமையை தட்டி கழிச்சுக்கிட்டு இருந்தான் அவன். அம்மா அவளுடைய உரிமையை பத்தி தான் சொன்னாலே தவிர அவனுடைய உரிமையை பத்தி எதுவுமே கவனிக்கல. தனக்கு மனைவியா வரப்போறவளை தேர்ந்தெடுக்கிற உரிமை தனக்கு தான் இருக்கணும்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அந்த உரிமையோட தான் அவன் தேர்ந்தெடுத்தும் வச்சிருந்தான். அதுக்கு மேல அம்மாவுடைய உரிமை எங்க போக போகுது? ஆனாலும் அவனால தன்னுடைய உரிமையை நிலைநாட்டிக்க முடிஞ்சுதா? தான் தேர்ந்தெடுத்தவளை பத்தி அம்மா கூட கடைசி வரைக்கும் அவன் பேசாமலே இருந்துட்டான். சாந்தா இதை பத்தி அவன்கிட்ட கேட்டப்போ கூட அவனால மழுப்பத்தான் முடிஞ்சுது. சாந்தா அவனோட தங்கை. அண்ணா, அம்மா இவ்வளோ தூரம் சொல்றாளே, நீ கல்யாணம் தான் பண்ணிக்கோயேன் அப்படின்னா அவ. பால் போல தெளிவா இருந்த தங்கையோட முகத்தை பார்த்து அவன் ஒன்றும் பதில் சொல்லல. ஏன்னா அம்மா சொல்ற பொண்ணு உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டா அவ. அவளுடைய கண்களில் தெரிஞ்ச குறுகுறுப்பும் பரிகாசமும் அவனை சிரிக்க வச்சுது. அண்ணா நிச்சயமா சொல்லு, நீ வேற யாரையோ தானே பார்த்து வச்சிருக்க அப்படின்னு கேட்டா அவ. அவளோட கேள்வி அவனை வியப்படைய வச்சுது. தலைய வேற பக்கம் திருப்பிக்கிட்டான் அவன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாந்தா, நீ போய் பாடம் படி அப்படின்னு தங்கச்சிக்கிட்ட சொன்னான். ஆனா அவ போகாம அவனை கூர்ந்து பார்த்தா. என்கிட்ட மறைக்காதண்ணா, என்னோட அண்ணியா வரப்போறவ யாருங்கிறத தெரிஞ்சுக்க கூட எனக்கு உரிமை இல்லையா? அவ உனக்கு ஏத்தவளா இல்லையான்னு நான் பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்டா. இவளும் தன்னோட உரிமையை தானே பேசுறா. ஒவ்வொருத்தருடைய உரிமைக்கு இங்க இடம் இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் அவன். அண்ணா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு ஒரு சவரன்ல ஏதாவது நகை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவ. அட, இது கூட அவளோட உரிமை தானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் அவன். இப்படி நினைவுகளுக்கு மத்தியில் நடந்தப்போ இருட்டு மை மாதிரி கவிஞ்சிருச்சு. நீண்ட நேரம் நடந்ததுல அவனுக்கு அயற்சியா இருந்தது. பக்கத்துல இருந்த கற்பாறைய பார்த்தான். அயர்ந்து போய் அதுல உட்கார்ந்தான். கையில் இருந்த பைய பக்கத்துல வச்சுக்கிட்டே உட்கார்ந்தான். அந்த பை தான் அவன்கிட்ட கடைசியா மிச்சம் இருந்த ஆஸ்தி. ஆஸ்தி, அவனையும் மீறி அப்ப அவனுக்கு சிரிப்பு வந்தது. அது அவங்க அப்பா சொன்ன வார்த்தை. டே தியாகு, உனக்கு இங்கேயே ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கிறேன். சீக்கிரம் பரீட்சையில பாஸ் பண்ணிட்டு இந்த உத்தியோகத்துல சேரு. உனக்காக நான் சேர்த்து வச்சிருக்கிற ஆஸ்தி இது ஒண்ணுதான். ஆமா அப்படின்னு சொன்னாரு அவரு. அப்பா சொன்னத அவனோட மனசு ஒத்துக்கிட்டுதா? அப்பா நினைக்கிறபடி அது ஒரு ஆஸ்தி தானான்னு யோசிச்சுது.
ரூ. 20 சம்பளமும் கிராமத்து வாசமும் தானே அது அப்படின்னு நினைச்சுது. என்னடா யோசனை? நான் சொல்றபடி கேளு. குறியா இந்த வேலையை ஒத்துக்கிட்டு குடும்பத்தை கவனிச்சுக்கோ. உன்னை படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வந்ததுக்கு இந்த உரிமை கூட எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்டாரு அவரு. உரிமை. அதுக்கு பிறகு அவன் பதிலே பேசல. பட்டணத்துல வாழ்க்கை, இலக்கிய பணி, இதெல்லாம் தான் அவனுடைய சொந்த உரிமைகளா அவனுக்கு தோணிக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் அப்பாவுக்கு எங்க தெரிய போகுது? சொன்னாதான் அவர் கேட்க போறாரா என்ன? அவரோட உரிமை தான் அவருக்கு பெருசா இருந்தது. எப்படியோ நாட்கள் ஓடிக்கிட்டு இருந்தது. வியாதியையே பிறப்புரிமையை வச்சிருந்த அம்மா இறந்தப்போ கூட அவன் அப்படியே தான் இருந்தான். அம்மா அவன் மேல வச்சிருந்த உரிமையை நிறைவேற்ற முடியாமலே போயிட்டா. சாந்தா பருவ வயசுல கல்யாணத்துக்கு காத்துக்கிட்டு இருந்தப்போ அவனால உரிமையோட அவளுக்கு கணவனை தேட முடிஞ்சுதா? அப்பாதான் அவனுக்கு கடும் உத்தரவு போட்டுட்டாரே. அவரோட உரிமை எப்போ அவன் விஷயத்துல செல்லலையோ அப்பவே அவன் இந்த வீட்டுக்கு அந்நியன் ஆயிட்டான். குடும்ப விஷயத்துல அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு அவங்க அப்பா சொல்லிட்டாரு. இன்னைக்கு மாதிரியே அன்னைக்கும் நிலா காஞ்சிக்கிட்டு இருந்தது. அந்த சிவன் கோயில் பிரகாரம் அப்ப பளிங்கு போல காட்சி அளிச்சுது. வில்வ மரத்தடியில முழங்கால்களை கட்டிக்கிட்டு ஒய்யாரமா மரத்துல சாஞ்சு உட்கார்ந்துகிட்டு இருந்தா பவானி. அவன் உரிமையோட தேர்ந்தெடுத்திருந்த பவானி அவதான். அவளுக்கு பக்கத்துல போய் நெருங்கி உட்கார்ந்து நில ஒளியில தெரிஞ்ச அவளுடைய கண்களையே உற்று நோக்குறான் அவன். அவ ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருந்தா. எதிர்கால வாழ்க்கையை பற்றிய எண்ணங்களும் உரிமையும் அவளுடைய மனசுல பரிபூர்ணமா நிறைஞ்சிருந்தது. தியாகு, பட்டணத்துக்கு போக போறியா அப்படின்னு கேட்டா அவ. ஆமான்னு தலையாட்டினா அவன். இப்ப போனா எப்போ திரும்பி வருவ அப்படின்னு கேட்டா அவ. நல்ல உத்தியோகமும் பணமும் சம்பாதிச்ச பிறகு திரும்பி வருவேன் அப்படின்னு சொன்னா அவன். கொஞ்ச நேரம் மௌனம். தியாகு, அது வரைக்கும் என்ன மறக்காம இருப்பியா அப்படின்னு கேட்டா பவானி. அவன் கொஞ்ச நேரம் பேசல. எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்தான். ஏன் தியாகு, இதை எதிர்பார்க்க எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்டா அவ. அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. உரிமை. எல்லாருமே அவங்க அவங்க உரிமையைத்தான் சொல்றாங்க. அவனுக்குன்னு ஏதாவது உரிமை இருக்கான்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. கடைசியில அவன் அவளை பார்த்து கேட்டான். பவானி, நான் வர்ற வரைக்கும் உன்னால காத்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு. அவ ரொம்ப நேரம் பதில் சொல்லல. நீண்ட பெருமூச்சோட கடைசியில அவ சொன்ன பதில் அவனுக்கு சுவை இல்லாம சப்புன்னு தான் இருந்தது. இங்க பாரு தியாகு, அப்பா என் கல்யாணத்தை சீக்கிரம் நடத்தணும்னு துடிக்கிறாரு. பணமும் பதவியுமா தகுந்த வரன் அவருக்கு இன்னும் கிடைக்கல. பவானி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, அப்படி கிடைச்சா நீ என்ன செய்யறதா எண்ணம் பவானி அப்படின்னு கேட்டான் அவன். என் எண்ணத்துக்கு என்ன இருக்கு? எங்க அப்பாவுக்கு நல்ல வரன் கிடைக்கிறதுக்குள்ள நீ பட்டணத்துல நல்ல உத்தியோகத்துல சேர்ந்து இங்க வந்து என்ன? அந்த வாக்கியத்தை அவ முடிக்கல. தன்னுடைய நம்பிக்கையிலேயே தனக்கு உரிமை இருந்ததா தோணல அவளுக்கு. சிந்திச்சுக்கிட்டு இருந்த அவன் பெருமூச்சு விட்டுட்டு அவகிட்ட கேட்டான். அப்படின்னா நான் வர்றதுக்குள்ள வேற வர நிச்சயமாயிட்டா அப்படின்னு. இந்த கேள்வியை கேட்டுட்டு அவன் தலையை வேறு பக்கம் திருப்பிக்கிட்டான். பவானி கிட்ட இருந்து பதில் வந்தது. என்னால வேற என்ன பண்ண முடியும் தியாகு? அப்பா அம்மாவை மீறி போக முடியுமா? பெத்து வளர்த்த உரிமை அவங்களுக்கு இருக்குல்ல அப்படின்னு சொன்னான். அவன் அப்ப எதுக்காகவோ சிரிச்சான். ஆனா அவனுடைய மனசுக்குள்ள ஏதோ அழுதுது. இந்த பாழும் உரிமை தானும் வாழாம பிறரையும் வாழ விடாது போல இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். பழைய நினைவுகள்ல இருந்து விலகி பாறையை விட்டு எழுந்தான் அவன். சந்திரன் உச்சிக்கு வந்திருந்தது. பட்டணத்துக்கு போன அவன் 2 வருஷங்கள் கழிச்சு தான் திரும்பி வந்தான். சிறகடிக்கிற மனசோட இதயத்தை கையில புடிச்சுக்கிட்டு வந்தான். இந்த 2 வருஷத்துல பவானி உரிமை கொள்ற அளவுக்கு உத்தியோகமும் பணமும் சம்பாதிச்சுட்டு தான் அவன் வந்திருந்தான். ஊர்கோடியில சிவன் கோயில் கிட்ட வரும்போதே அவனுக்கு ரொம்ப படபடப்பா இருந்தது. சிவன் கோயிலுக்கு பக்கத்துல இருந்த அந்த மரத்தை பார்த்தான். அவனும் அவளும் ஏகாந்தமா பல தடவை சந்திச்சுக்கிட்டது அந்த மரத்துக்கு அடியில தான். அந்த மரத்தை நன்றியோட பார்த்துக்கிட்டே அவன் நடந்தப்போ எதிர்பாராத விதமா அவளே அவன் கண்ணில் பட்டா. வில்வ இலை பறிக்க வந்த அவளை உற்று பார்த்த அவன் அப்படியே சிலை ஆயிட்டான். தலை நிமிந்து அவனை பார்த்த அவளும் உரிமையோட அவனை வரவேற்கல. அகல விரிஞ்ச கண்களோட ஒரு கணம் அவனை வெறிச்சு பார்த்துட்டு மறுகணம் பேய பார்த்தவளை போல பயந்து ஓடிட்டா. தியாகு சஞ்சலமான மனசோட வீட்டை நோக்கி நடந்தான். உரிமைக்காரியே தன்னை பார்த்து பயந்து ஓடும்போது உரிமை இல்லாதவன்னு தன்னை ஒதுக்கி தள்ளுன அப்பா எப்படி வரவேற்பாரு அப்படிங்கிற சந்தேகத்தோட தான் அவன் வீட்டுக்கு போனான்.
வீட்டுக்கிட்ட போனப்போ வீட்டு முன்னால போடப்பட்டிருந்த பந்தலும் அதுல கட்டி வைக்கப்பட்டிருந்த வாழை மரமும் அவனை திகைக்க வச்சுது. தான் வர்றது தெரிஞ்சுக்கிட்டு அப்பா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரோ அப்படின்னு அவனுடைய மனசு நினைச்சது. வீட்டுக்குள்ள நுழைஞ்சவனுடைய கண்கள்ல முதல்ல தெரிஞ்சவர் அப்பாதான். சாய்வு நாற்காலியில சாஞ்சுக்கிட்டு பத்திரிக்கையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. சரிக்கு வேட்டியும் சந்தனமுமா உட்கார்ந்துருந்தாரு அவரு. அப்பா அப்படின்னு மெதுவா குரல் கொடுத்தான் அவன். பத்திரிக்கையை கீழே வச்சுட்டு திரும்பினாரு அவரு. மகனை பார்த்ததும் அவருடைய முகத்துல மகிழ்ச்சி எதுவும் தென்படல. அவரோட முகம் மூடின பெட்டியை போலதான் இருந்தது. கொஞ்ச நேரம் அவனை வெறிச்சு பார்த்த அவரு வான்னு கூட சொல்லல. 2 வருஷங்களுக்கு முன்னால அவர் சொன்ன வார்த்தைகள் இன்னும் அப்படியே அவனுடைய மனசுல இருந்தது. குடும்ப விஷயத்துல அவனுக்கு எந்த இடமும் கிடையாது, உரிமையும் கிடையாது. அப்படித்தான் அவர் அன்னைக்கு சொன்னாரு. ஒருவாறு துணிஞ்சு அவனே பேசினான். நம்ம வீட்டுல கல்யாணம் நடக்க போகுதாப்பா அப்படின்னு கேட்டான். ஆமா, நாளைக்கு அப்படின்னு சொன்னாரு அவரு. யாருக்குப்பா அப்படின்னு கேட்டான். ஏன், எனக்குத்தான் அப்படின்னாரு அவரு. தியாகு அசந்து போயிட்டான். உங்களுக்கா அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்டான். வீட்டுக்கு ஒரு பொண்ணு இல்லாம எப்படி முடியும் அப்படின்னு கேட்டாரு அவரு. அவன் கொஞ்ச நேரம் பேசல. பிறகு பொண்ணு எந்த ஊருப்பா அப்படின்னு கேட்டான். எல்லாம் இந்த ஊர் தான், நம்ம முத்துசாமியோட பொண்ணு அப்படின்னாரு அவரு. அவன் திடுக்கிட்டு போய் நிமிர்ந்தான். முத்துசாமியோட பொண்ணா? யாரு, பவானியா அப்படின்னு கேட்டான் அவன். அவனுடைய குரல் மாறுதலை பார்த்து அவர் அவனை உத்து பார்த்தாரு. ஆமாடா, அவளுக்கு என்ன குறை அப்படின்னு கேட்டாரு. அந்த நிலையிலையும் அவனுக்கு சிரிக்கணும் போல இருந்தது. அவளுக்கு குறை ஒன்றும் இல்லப்பா, ஆனா உங்களுக்கு அப்படின்னா அவன். எனக்கு என்னடா, பணமும் கௌரவமும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இடம் அவளுக்கு கிடைக்கக்கூடியதா என்ன அப்படின்னாரு அவரு. அதுக்கு மேல அவனால பேச முடியல. மெல்ல திரும்பி வெளியே நடந்தப்போ அப்பா அவனை நிறுத்தல. வெளிக்கதவை நெருங்கின அவன் தயங்கி நின்று ஒரே ஒரு கேள்வியே கேட்டான். அப்போ தங்கச்சி சாந்தாவோட கல்யாணம்ப்பா அப்படின்னா. அதெல்லாம் எனக்கு தெரியும், அவளுக்கு இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னாரு அவரு. அவன் வெளியே வந்துட்டான். அவனுக்கு தான் அந்த குடும்ப விஷயத்துல உரிமை கிடையாதே. வேகமா நடந்து கிராமத்தோட கோடியை அடைஞ்சான். அப்போ அண்ணா அப்படிங்கிற குரல் கேட்டுது. தலையை திருப்பி பார்த்தான் அவன். ஆத்துல தண்ணி எடுக்க போய்கிட்டு இருந்த சாந்தா அவனை தூரத்துல இருந்தே பார்த்துட்டா. தன் தோழிகள் கிட்ட குடத்தை கொடுத்துட்டு ஆவலோட அவனை நோக்கி வேகமா வந்தா. பக்கத்துல வந்து அவளை பார்த்த உடனே அவனுடைய நெஞ்சில ஏதோ அழுத்துற மாதிரி இருந்தது. சாந்தா வாடி இழைச்சு போயிருந்தா. அவகிட்ட அவன் பேசலாமா? அவனுக்கு தான் உரிமையே கிடையாதே, இடமும் இல்லையே. அவ கூட பேசிட்டா பிறகு அந்த இடத்த விட்டு அவனால போக முடியுமா? போகலன்னா அங்க தங்கத்தான் முடியுமா? உரிமை பறிக்கப்பட்ட அவன் ஏன் உறவை தேடி அலையணும்? கண்கள்ல கண்ணீர் திரையிட திரும்பி நடந்தான் அவன். தொலைவுல இருந்து அண்ணாங்கிற குரல் மறுபடியும் கேட்டுது. அந்த தீன குரல் அவனுடைய இதயத்தை பிச்சுக்கிட்டு வந்தது. ஆனாலும் அவன் நிக்காம நடந்தான். நடந்துகிட்டே இருந்தான். காத்து இல்லாம இறுக்கமா இருந்த மாதிரி இருந்த அந்த சாலையில இப்ப திடீர்னு குளிர்ந்த காத்து வீசி இரவோட பிற்பகுதியை அறிவிச்சுது. தோள்ல போட்டிருந்த துணியை எடுத்து உடலை போர்த்திக்கிட்டே நடந்தான் அவன். அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தான் பக்கத்துல யாரோ வந்து நிக்கிறத உணர்ந்தான் அவன். படக்குன்னு திரும்பி பார்த்தான். இருளோடு இருளா கலந்து நின்னுது அந்த உருவம். உத்து பார்த்தான் அவன். கருமையான பருத்த உருவம், அடர்த்தியான மீசை, கையில ஆள் உயரமுள்ள தடி, இடுப்புல சாய வேஷ்டி. இந்த தோற்றத்தோட தான் அந்த உருவம் தெரிஞ்சுது. அந்த கருத்த உருவத்தோட கண்கள்ல தெரிஞ்ச வெளிச்சமும் தெளிவும் அவனுடைய நெஞ்ச உலுக்குச்சு. கொஞ்ச நேரம் அவனையே உத்து பார்த்துக்கிட்டு நின்ன அவன் தான் பக்கத்துல வந்து நிக்கிறது யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். அவன் அந்த பகுதியிலேயே பிரசித்தி பெற்ற ஒரு கொள்ளைக்காரன். அவன்கிட்ட தான் அகப்பட்டிருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப நேரம் ஆகல. என்னப்பா, ரொம்ப துணிச்சலா இந்த வேளையில தனியா இந்த வழியில போறியே, நான் இங்க இருக்கிறது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டான் அந்த கொள்ளைக்காரன். தெரியாம என்ன, ஆனா அதெல்லாம் யோசனை செய்ய இப்ப அவகாசம் இல்லை அப்படின்னு சொன்னான் தியாகு. அந்த கொள்ளைக்காரன் அவனை உத்து பார்த்தான். அப்படிப்பட்ட அவசர வேலையா எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்டான். இந்த கேள்விக்கு தியாகுவால எப்படி பதில் சொல்ல முடியும்? அவன் எங்க போறாங்கிறது அவனுக்கே தெரியல.
கொஞ்ச நேரம் மௌனமா நின்னுட்டு அவன் திரும்பி நடக்க ஆரம்பிச்சப்போ அவனுடைய கையை பிடிச்சு நிறுத்தினான் அந்த திருடன். நில்லுப்பா, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லாமலே போறியே, கையில என்ன வச்சிருக்க அப்படின்னு கேட்டான். கேட்டவன் தியாகுவோட பதிலுக்கு காத்திருக்காமலே அவனுடைய பைய பிடுங்கி அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தான். உள்ள பழைய துணியும் ஒரு காகித பொட்டணம் மட்டும்தான் இருந்தது. அந்த பொட்டலத்தை அவிழ்த்து அந்த கொள்ளைக்காரன் அதுல இருந்து தின்பண்டத்தை பார்த்து கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சான். ஆனாலும் அதுல கொஞ்சத்தை எடுத்து தன்னுடைய வாயில போட்டுக்கிட்டான். பிறகு பேச தொடங்கினான். இங்க பாருப்பா, நான் திருட வந்தா வெறும் கையோட வீட்டுக்கு போக மாட்டேன். ஏதாவது கொண்டு போய்தான் ஆகணும். அது என்னோட உரிமை. அதனால உன்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்து கொடு அப்படின்னு சொன்னான். அந்த கொள்ளைக்காரனுடைய வார்த்தை தியாகுவை வறட்சியோட சிரிக்க வச்சுது. இவனும் கூட உரிமையை பத்தி பேசுறான் பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் அவன். என்கிட்ட வேற எந்த பொருளும் இல்லப்பா, எனக்கு உரிமைன்னு சொல்லக்கூடியதும் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னான் தியாகு. சொல்லும்போது அவனுடைய குரல்ல தெரிஞ்ச தழுதழுப்பு அந்த கொள்ளைக்காரனுடைய தோரணையை கொஞ்சம் மாத்துச்சு. அவனையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்த அவன் அவனுடைய பையில இருந்து எடுத்த தின்பண்டத்துல அவனுக்கு கொஞ்சம் தின்ன கொடுத்தான். கொடுத்துட்டு, ஒரு தினுசான பேர்வழியா இருக்கியேப்பா, பயம் கூட உனக்கு தெரியலையே, அது சரி சட்டப்பையில என்ன வச்சிருக்க, அதை எடு அப்படின்னு சொன்னான். தியாகு கொஞ்சம் தயங்கிக்கிட்டே அதை எடுத்து கையில கொடுத்தான். அது வெள்ளி சட்டம் போடப்பட்ட ஒரு சின்ன புகைப்படம். அந்த புகைப்படத்தால அவனுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தான் அதை கையில கொடுத்தான் அவன். அந்த கொள்ளைக்காரன் அந்த படத்தையே உற்று பார்த்தான் ஒரு நிமிஷம். ஆமா, இந்த பொண்ணு யாருப்பா அப்படின்னு கேட்டான். தியாகு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, என் சித்தி அப்படின்னு பதில் சொன்னான். உன் சித்தியா? அவளோட படத்தை நீ ஏன் வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டான் கொள்ளைக்காரன். ஏன்னா அவளை நான் காதலிச்சேன் அப்படின்னு பதில் சொன்னான் தியாகு. அட பாவி, யாராவது சித்தியை போய் காதலிப்பாங்களா அப்படின்னு அதிர்ந்து போய் கேட்டான் கொள்ளைக்காரன். நான் காதலிச்சப்போ அவன் என் சித்தி இல்லை அப்படின்னு பதில் சொன்னான் அவன். ஓ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த கொள்ளைக்காரன் அவனை ஏற இறங்க பார்த்தான். சரி, அப்போ இந்த படத்தை இன்னும் ஏன் வச்சிருக்க அப்படின்னு கேட்டான். என்னவோ, அது மேல எனக்கு உரிமை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னான் தியாகு. அதை கேட்டு திருடன் ஏனோ சிரிச்சான். உனக்கு ஏதுப்பா இனி உரிமை? இந்த வெள்ளி சட்டத்தை கடையில போட்டாலாவது 2 பணம் கிடைக்கும். வெறும் கையோட வீட்டுக்கு போகணுமேனு நினைச்ச எனக்கு இதுவாவது கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சான். உடனே தியாகு, எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு உரிமையோட நீ அதை எடுத்துக்கிட்டு போறியேப்பா, அதுல இருக்கிற படத்தையாவது எடுத்து கொடுத்துட்டு போயேன் அப்படின்னு சொன்னான். அந்த கொள்ளைக்காரன் ஏளனமா அவனை பார்த்தான். திருடுறது என்னுடைய பிறப்புரிமை தம்பி, ஆனா இந்த படத்தை உரிமை இல்லாம நீ வச்சிருக்கிறதும் ஒரு திருட்டுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளி சட்டத்துக்குள்ள இருந்து அந்த புகைப்படத்தை எடுத்து சுக்கல் சுக்கலா கிழிச்சு கீழே போட்டுட்டு வெள்ளி சட்டத்தோட திரும்பி போனான் அந்த கொள்ளைக்காரன். அவன் போன திசையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்த தியாகுவோட காதுகள்ல அவனுடைய வார்த்தைகள் ஒலிச்சுக்கிட்டே இருந்தது. இந்த கொள்ளைக்காரனுக்கும் தன்னுடைய தந்தைக்கும் என்ன வித்தியாசம்? அவரும் இந்த நியாயத்துல தான் நம்பிக்கை வச்சிருந்தாரா? இந்த கொள்ளைக்காரன் என்கிட்ட இருந்து வெறும் சட்டத்தை எடுத்துட்டு போற மாதிரி தான் அவரும் அவளுடைய வெற்று உடலை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. ஏன்னா அவளுடைய மனசு அவ எனக்கு தானே கொடுத்திருந்தா. இந்த கல்யாணத்தால இவங்க 2 பேருடைய உரிமையும் நிறைவேறிருமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தான் அவன். அந்த கேள்விக்கு அவனுக்கு விட கிடைக்கல. ஆனா வாழ்க்கையில இதுவரைக்கும் தான் நம்பிக்கிட்டு இருந்த ஒரு அத்தியாயம் முழுசா முடிவடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத அவன் உணர்ந்துக்கிட்டான். முடிஞ்சு போனதுக்காக வருத்தப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சூரிய உதயத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் அவன். கதை முடிவடைந்தது. இந்த சிறுகதை 1953ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.